இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் நூற்றாண்டு விழா. நல்லக்கண்ணு வாழ்த்து பாடல், கவிதை நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நல்லக்கண்ணு வாழும் காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை விட நமக்கு பெரிய பெருமை எதுவும் இல்லை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். சென்னை விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடி புறப்பட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மினி டைட்டில் பார்க், புதுமை பெண் திட்ட விரிவாக்கம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கருத்து மோதலை தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாசுடன் அன்புமணி ராமதாஸ் பேச்சுவார்த்தை. பனையூரிலிருந்து தைலாபுரம் தோட்டம் சென்று முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் ராமதாஸ். பாமகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் முகுந்தன் விலகுவதாக தகவல். தனது பொறுப்பு சர்ச்சையில் ராமதாஸ் அன்புமணி மோதல் வெடித்துள்ள நிலையில் குழப்பம். சென்னை பெரம்பலூரில் அதிமுக சார்பில் ஒட்டப்பட்டுள்ள யார் அந்த சார் போஸ்டர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சந்தேகம் உள்ளதாக இபிஎஸ் கூறியதை சுட்டிக்காட்டி விமர்சனம். திருப்போரூர் முருகன் கோயில் உண்டியலில் விழுந்த ஐபோன் ஒப்படைப்பு குறித்து ஜனவரி 3ஆம் தேதிக்குள் முடிவு. புத்தாண்டு தினத்தில் கோயில் நடைமுறை ஏற்கனவே உள்ளது போல் தொடரும் எனவும் அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியாவது காவல்துறைக்கே அவமானம். மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. சென்னையில் தங்களது வீடுகளில் பாஜக மகளிர் அணியினர் கண்களை கட்டிக்கொண்டு போராட்டம். செம்பரம்பாக்கம் ஏரி 95% கொள்ளளவை எட்டியது. பூண்டி ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நிறுத்தம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு. கும்மி கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள். அரையாண்டு புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலுக்கு படையெடுத்து சுற்றுலா பயணிகள். குணா குகை, தூண்பாறை, பிரையன் பூங்கா, நட்சத்திர ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்த கூட்டம். சேலத்தில் சுற்றுலா பயணிகள் காவலர்களை கடப்பாறையால் தாக்கிய வீடியோ விவகாரம். லஞ்சம் கேட்டதாக தெரியவந்த நிலையில் 3 காவலர்களும் பணியிடை நீக்கம். கரூரில் வீடுகளில் புகுந்து வெளியேறி வரும் ஹெல்மெட் அணிந்த முகமூடி கொள்ளையர்கள். காட்சிகள் வெளியான நிலையில் மக்கள் அச்சம். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் உள் நோயாளிகள் பிரிவில் சுற்றித் திரியும் தெருநாய். உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நோயாளிகள், பொதுமக்கள் கோரிக்கை. கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண குவிந்த சுற்றுலா பயணிகள். கடலில் புனித நீராடி பகவதி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. குழந்தைகள், பெரியவர்கள் என கூட்டமாக உற்சாக நடனம்.
கன்னியாகுமரி இரணியலில் சாலையின் குறுக்கே பணியில் இருந்தபோது தூக்கி வீசப்பட்ட ஊழியர். மின் வயர்கள் காரணமாக தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. விடுமுறை தினத்தையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குவிந்த பக்தர்கள். மணிக்கணக்கில் காத்திருந்து சாமி தரிசனம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே மர்மமான முறையில் சேலை வியாபாரி கொலை செய்யப்பட்ட சம்பவம். 10ஆம் வகுப்பு மாணவன் உட்பட 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. நாமக்கல்லில் இன்சூரன்ஸ் பணம் வராததால் நோயாளியை டிஸ்சார்ஜ் செய்ய மறுப்பு. தனியார் மருத்துவமனையை கண்டித்து உறவினர்கள் தர்ணா. உலகின் தொன்மையான மொழி தமிழ் என்பதில் இந்தியர் அனைவருக்கும் பெருமை. 117வது மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். மகளிர் உலக ரேபிட் சாம்பியன் ஆனார் இந்தியாவைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் கோனேரு ஹம்பி. அமெரிக்காவில் நடந்த போட்டியில் 8.5 புள்ளிகள் பெற்று அசத்தல் வெற்றி. குருத்வாராவில் கரைக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் அஸ்தி முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்பட்ட நிலையில் கரைப்பு. இறுதிச் சடங்கை நிகம்போத்கட் பகுதியில் நடத்தி மன்மோகன் சிங்கை பாஜக அவமதித்துவிட்டது. உயரிய மரியாதைக்கு தகுதியானவர் எனவும் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கண்டனம். PSLV C-60 ராக்கெட் நாளை ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் பாயும் நிலையில் இன்று கவுண்ட் டவுன் தொடக்கம். ஸ்பேஸ் டெக்ஸ் A, B என 2 சிறிய செயற்கைக்கோள்களை ராக்கெட் சுமந்து செல்கிறது. ஜம்மு காஷ்மீரில் கொட்டி வரும் பனிமழை. ஊரே வெள்ளை போர்வை போல் தென்படும் காட்சிகள் வெளியீடு. தென்கொரியா முவான் சர்வதேச விமான நிலையத்தில் ஜெஜு ஏர் விமானம் விழுந்து நொறுங்கியது. 179 பேர் உயிரிழந்ததாக அஞ்சப்படும் நிலையில் 2 பேர் மட்டும் மீட்பு. இந்தியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் 4வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா 333 ரன்கள் முன்னிலை. 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 4வது நாள் ஆட்டத்தை நிறைவு செய்தது ஆஸ்திரேலியா.